Hi students, this is Mahalakshmi. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேம் வந்து ஃபேக்டர் கேம். ஸோ இதுக்கு நான் ஒரு வேஸ்ட் கேலண்டர் ஷீட் எடுத்திருக்கேன். வீட்டில் இருக்க திங்ஸ் யூஸ் பண்ணி எப்படி இந்த கேமை ப்ளே பண்ணலான்னு பார்க்கலாம். தென் கீழே 2 ரஃப் பேப்பர், player 1 player 2. திஸ் இஸ் அ 2 player கேம். ஓகே, ஸோ 2 பேர் விளையாடலாம். ஃபஸ்ட்டு player 1 என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதோ ஒரு நம்பர் வந்து கேலண்டரில் சூஸ் பண்ணணும். நான் 4ன்னு சூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் 4 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு எனக்கு ஸ்கோர் போர்டில் 4 எழுதியிருக்கேன். player 2 வந்து என்ன பண்ணணும்னா, ஃபேக்டர்ஸ் ஆஃப் 4 கண்டுபிடிக்கணும். ஃபேக்டர்ஸ் ஆஃப் 4னா என்ன, அந்த 4ன்ற நம்பர் வந்து எந்தெந்த டேபிளில் டிவைசிபிள் ஆகுது அப்படின்னு. ஸோ 1 4s are 4, 2 2s are 4. ஸோ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அதனால் 1 2 இதுதான் வந்து player 2 உடைய ஸ்கோர். ஓகே, இவங்க கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணணும்னா, ஏதோ ஒரு நம்பரை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். அதனுடைய ஃபேக்டர்ஸ் வந்து player 1 கண்டுபிடிப்பாங்க. ஓகே, இப்போ நான் 6ன்ற நம்பரை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறேன். ஸோ 6ன்றது என்னுடைய ஸ்கோர் போர்டில் எழுதிடணும். இப்போ player 1 வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் 6 வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ எந்தெந்த டேபிள்ஸில் வரும், 1 6 are 6 கேன்சல் அவுட் பண்ணியாச்சு, 2 3s are 6 2 கேன்சல் பண்ணியாச்சு, தென் 3 வந்து கேன்சல் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ மார்க் வந்து 3. தென் 6 1s are 6 6 ஆல்ரெடி கேன்சல் அவுட் பண்ணியாச்சு. தென் என்ன பண்ணணும், இவங்க ஒரு நம்பரை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். இப்போ வந்து 14 அப்படின்ற நம்பரை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ 14ன்றது உங்களுடைய ஸ்கோர் போர்டில் எழுதணும். இப்போ player 2 என்ன பண்ணணும், ஃபேக்டர்ஸ் ஆஃப் 14 கண்டுபிடிக்கணும். எந்தெந்த டேபிள்ஸில் வரும், 1 14s are 14, 2 7s are 14, தென் 7 2s are 14. ஸோ 7 இங்கே எழுதிக்கலாம். 7 2s are 14, 14 1s are 14 ஆல்ரெடி ஸ்ட்ரைக் அவுட். ஓகேவா, இப்போது இவங்க வந்து player 2 வந்து ஏதோ ஒரு நம்பரை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறாங்க, 12. ஓகே, ஸோ 12ன்றது ஸ்கோர் போட்டு எழுதிடலாம். 12 எந்தெந்த டேபிள்ஸில் வரும், ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12 என்ன, 1 12s are 12, 2 6 are 12. ஸோ 2 1 6 வந்து கேன்சல் பண்ணியாச்சு, 3 4s are 12, 4 3s are 12 ரெண்டுமே கேன்சல் பண்ணியாச்சு. தென் 12 1s are 12. வேறு ஏதாவது டேபிளில் வருமா, வராது. ஸோ அவங்களுடைய ரவுண்ட் வந்து முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு player 1 வந்து, ஸோ இவங்களுக்கு எதுவுமே பாயிண்ட்ஸ் இல்லை இல்லையா, இவங்களே வந்து திரும்ப இன்னொரு நம்பர் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாம். ஸோ 16 வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறேன். ஸோ 16 போட்டுக்கலாம். இப்போ player 1 வந்து 16க்கு கண்டுபிடிக்கலாம். ஸோ 1 கேன்சல் பண்ணியாச்சு, 2 8s are 16 இல்லையா, 2 கேன்சல் பண்ணியாச்சு, 8 கேன்சல் பண்ணுறேன். ஸோ 8ன்றது என்னுடைய ஸ்கோர் போர்டில் எழுதிக்கிறேன். தென் 16 3 டேபிள் வராது, 4 டேபிள் வராது. தென் 8 2s are 16 கேன்சல் அவுட் பண்ணியாச்சு, 16 1s are. ஸோ இவங்க ரவுண்டு முடிஞ்சிடுச்சு. இப்போ இவங்க இன்னொரு நம்பர் வந்து கேன்சல் அவுட் பண்ணணும். இப்போ நான் 25 வந்து கேன்சல் அவுட் பண்ணுறேன். ஸோ என்னுடைய ஸ்கோர் போர்டில் 25. ஸோ 25 எந்த டேபிள்ஸில் வரும், 5 5s are 25 இல்லையா, player 2 கண்டுபிடிக்கணும். ஸோ 5, தென் 25 1s are 25, தென் 1ம் கேன்சல் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இவங்களுடைய ஸ்கோர் போர்டில் player 2 வந்து 5 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க இந்த ரவுண்டில். தென் இப்போது இவங்க வந்து எந்த நம்பர் வேணாலும் இப்போ கேன்சல் அவுட் பண்ணலாம், மீதி இருக்கிற எந்த நம்பர் வேணாலும் கேன்சல் அவுட் பண்ணலாம். நான் 18 கேன்சல் அவுட் பண்ணுறேன். ஸோ 18 இஸ் மை ஸ்கோர் நவ். இப்போது player 1 வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் 18 கண்டுபிடிக்கணும். ஸோ 1 18s are 18, 2 9s are 18, 2 கேன்சல் பண்ணியாச்சு, 9 கேன்சல் அவுட் பண்ணுறேன். ஸோ என்னுடைய ஸ்கோர் போர்டில் 9 எழுதுகிறேன். தென் இதில் 6 3s are 18, 3 6 are 18 கேன்சல் அவுட் பண்ணியாச்சு, 18 1s are 18 கேன்சல் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இவங்க ரவுண்ட் வந்து ஓவர். இப்போ player 1 வந்து ஏதோ ஒரு நம்பரை கேன்சல் அவுட் பண்ணுறாங்க. எது பண்ணலாம், 28 பண்ணலாமா, அதுவும் கேன்சல் அவுட் ஆயிடுச்சு. ஸோ ஃபேக்டர்ஸ் இருக்கிற மாதிரி பண்ணும்போது நமக்கு ஸ்கோர் வரும், இல்லைனா வந்து நமக்கு அந்த ரவுண்டு வந்து ப்ளே பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ இப்போ 28 வந்து கேன்சல் அவுட் பண்ணுறேன். இப்போ அந்த நம்பருக்கு ஃபேக்டர்ஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு மார்க்ஸும் வந்து வராது. ஓகேவா, இப்போ 28 உடைய ஃபேக்டர்ஸ் பாருங்கள், 4 7s are 28, 7 4s are, தென் 12 4s are 48. ஸோ வேறு எதுனா வரும் பாருங்கள், எதுவும் வராது. ஸோ எந்த நம்பர்ஸும் இல்லைன்றதால உங்களுக்கு ஸ்கோரே கிடையாது. ஓகேவா, ஸோ இதே மாதிரி வந்து எல்லா நம்பர்ஸும் கேன்சல் அவுட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி ப்ளே பண்ணி பார்த்துட்டு 2 பேருடைய ஸ்கோரும் ஆட் பண்ணி பார்க்கணும். யாரது வந்து ஹையஸ்ட்டு ஸ்கோராக இருக்கோ அவங்க தான் வந்து வின்னர். ஓகேவா, ஸோ இதே மாதிரி ப்ளே பண்ணி பாருங்கள். ஃபேக்டர் கேம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.